நல்லா தான் ப்ரோ படம். தூக்கமாக வருது ப்ரோ. தூக்கமாக வருது. சவுண்டு காதை கிழிக்குது ப்ரோ. சரியா இல்லை. படம் ஓகே தான் பிரதர். என்னங்க ரிவ்யூ பார்த்துட்டு தான் தைரியத்தோடு தான் நான் போனேன். ஆனால் பட் அதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓவர் ஆக்டிங்கு சூர்யாவோடது அதெல்லாம் இருந்துச்சு. நம்மளுக்கே கொஞ்சம் கடுப்பாகுது. அப்புறம் வந்து கதைக்குள்ளே போனாங்க, ஃப்ளாஷ்பேக்குள்ளே போனாங்க, நல்லா இருந்துச்சு. அதோட அந்த அட்மாஸ்பியரு அவங்க க்ரியேட் பண்ணது ரொம்ப எஃபர்ட் பண்ணியிருக்காங்க. தமிழில் ஒரு படம் இதுமாதிரி வர்றது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அதுமாதிரி அந்த விஷயத்தில் பாராட்டலாம். பட் அது எல்லாமே சொதப்பின மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கணும் படம். இப்போ நிறைய நம்ம இங்கிலீஷ் படம் பார்க்குறோம், அதுவில் கேம் ஆஃப் த்ரோன் பார்க்குறோம், அப்புறம் 310 வீரர்கள்லாம் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. பட் அது மாதிரிலாம் நம்ம தமிழில் படம் வரலையே நம்ம யோசிக்கிறோம். நம்மளுக்கே புரியல அப்படின்னா மிடில் ஏஜில் இருக்கிறவங்க நார்மல் பீப்புளுக்கு அது எப்படி புரியும்? ஏன்னா வந்து இவ்வளோ படம் போட்டு எடுக்கிற போது வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் சேர்ந்தால் தானே அது புரியும். அதே சமயம் வந்து 3Dயில் பண்ணியிருக்காங்க, பட் நிறைய கட்ஸ் போயிருக்காங்க. அப்படி இல்லை பிரதர், 3Dயில் பண்ணணும். ஏன்னா வந்து தமிழ் சினிமாவில் வந்து 3Dயில் நல்ல எஃபெக்டாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய கட்ஸ் இருக்கிறதுனால கண் வந்து டக்குன்னு மாறும் போது நம்மளுக்கு கண் வலிக்குது. அது வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து சவுண்டு வெரி வெரி ஃபஸ்ட்டு சவுண்டு தான் அது. ஆக்சுவலி மியூசிக் கூட கிடையாது. டம்முன்னு அடிக்கிறாங்க. அது என்னன்னா அது இறைச்சலாகவே இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு இடத்துல நின்று ஒரு கதை சொல்கிற மாதிரி தெரியல. ஓடிட்டே இருக்காங்க, ஏதாச்சும் ஒன்று கத்திகிட்டே இருக்குது, சவுண்ட் டம்முன்னு அடிச்சுட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? அப்படி அவர் கெரியரில் ஃபஸ்ட்டு படம்லாம் நம்ம சொல்லிடக்கூடாதுங்க. அவர் கஷ்டப்பட்டுருக்காரு, நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டீமுமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை. நம்மள ஒரு ஆடியன்ஸோட ஒரு பல்ஸ் பிடிச்சி பண்ணியிருந்துருக்கணும். அதுதான். ஆமாம், இல்லை சவுண்டு கம்மி பண்ணால் கூட உங்களுக்கு நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு சவுண்டு, மியூசிக் கூட கிடையாது, அது சவுண்டு, ஃபஸ்ட்டு சவுண்டு டம்மு அடிக்கிறான். அது என்னங்க அது? நம்மளுக்கு வந்து ஒரு 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 ரிதமாக போனால் தான் நம்ம படத்தோட வந்து சவுண்டுக்கும் படமும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. அது வந்து இறைச்சலாக இருக்குது. கத்துறதும் கேட்க மாட்டேங்குது, சவுண்டும் கேட்க மாட்டேங்குது, என்ன பேசுகிறாங்கன்னு புரியவே மாட்டேங்குது. இப்படி இருந்தால் அதனால படம் வந்து இந்த 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 சில இதெல்லாம் இந்த ட்ராபேக்னால தான் படம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டோரி வந்து இவ்வளோ பெரிய படம் எடுக்கிறோம், இன்னும் ஒரு ஸ்டோரி ஸ்ட்ராங் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை இந்த ஃப்ளாஷ்பேக் போயிட்டு ஃப்ரெண்ட் வராங்க, இல்லை ஃப்ளாஷ்பேக்லேயே ஃபுல்லாகவே முடிச்சிருக்கலாம். மேபி ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். புதுசாக வர நவ் ஏஜில் வர சூர்யா வந்து ஓவர் ஆட்டிடியூடாக இருக்குது, நல்லா இல்லை இதெல்லாம். கார்த்தி வர போர்ஷன் நல்லா இருக்குது. அந்த மாதிரியே படம் எடுத்துன்னு போயிருந்துருக்கலாம். அப்படி இல்லை. ஆக்சுவலி யார் கொண்டு வர்றாங்கன்ற விஷயம் இல்லை பிரதர். அது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி காட்டுறாங்கன்னு தானே விஷயம். இப்போ கார்த்தி வரும்போது வந்து கார்த்திக்கான பில்டப்புக்கு கொஞ்சம் ஸ்லோ மோஷன் வச்சு அழகாக கொண்டு வந்து காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு சின்னதாக காட்டுறாங்க. ஒரு வித்தின் 5 மினிட்ஸ் தான். அந்த போர்ஷன் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் லீடுக்கு நல்லா இருக்குது. அதுமாரி படத்தை வந்து கொஞ்சம் அழகாக காட்டி இருந்திருக்கணும். கேவலமாக பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு டிஎஸ்பியோட கெரியர்லேயே இது ஃபஸ்ட்டு சொல்லிக்கலாம். அப்புறம் டைரக்ஷனும் வந்து நிறைய இடத்துல மிஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் ஸ்பூன் ஃபீடிங் பண்ணணும் பிரதர். இப்போ நம்மளுக்கு புரியும், எல்லாருக்கும் புரியாதுல்ல. அவ்வளோ. ஹீரோயினா அவங்க எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெரில, சும்மா கிளாமராக வந்து போகிறாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் ரொம்ப கிளீஷேவாக இருந்துச்சு. அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே தூக்கிடலாம் படத்தில். ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து அந்த ஹேஷ்டாக் போர்ஷன் வந்து அப்படி போய்க்கலாம். எங்கே நடக்குது, எந்த காலத்தில் படம் வருது அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் கிளாரிட்டி வேணும். ஒரு ஒரு 5 வகையான நிலம் காட்டுறாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் வித்தியாசம் வந்து நம்மளுக்கு காட்டணும்ல, நம்மளுக்கு அப்போ தான் படம் புரியும். ஸோ அதில் தவறு விட்டுட்டாங்க. பேன் இண்டியா லெவலில் செலவு பண்ணியிருக்காங்க, கோட்டை விட்டுறது தான். இந்த இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கணும். நம்ம ஏன்னா தமிழ் சினிமா வந்து இப்போ இப்படி எடுத்து மொக்க ஆகிடுச்சுல்ல. இப்போ நம்மளுக்கு தானே பிரச்சனை, அப்படி தானே. இல்லைங்க, நீங்கள் 10,000 கோடி கூட செலவு பண்ணுங்க, மக்களுக்கு புரியணும் இல்லைங்க. இப்போ அமரன் படம் வந்திருக்கு, அது எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு மெச்சர் இல்லை. நம்ம படம் பார்க்கும்போது வந்து அது ஒரு ஃப்ளோவில் இருக்குது, அவ்வளோதான்.
வேறு எதுவும் கிடையாது. நம்மளுக்கு புரியுதா இல்லையா அவ்வளோதானே. 2 நிமிஷத்தில் பேட்டியே முடிஞ்சு போச்சு. இவ்வளோ இத்தனை கோடி எடுத்தானே அவ்வளோதான். தேங்க்யூ. நல்லா ப்ரோ படம். தூக்கமாக வருது ப்ரோ. தூக்கமாக வருது. சவுண்டு காதை கிழிக்குது ப்ரோ. சரியா இல்லை. இல்லை ப்ரோ அப்படிலாம் இல்லை. 3Dயில் பார்க்குற 2Dயில் பார்க்கலாம் ப்ரோ. 3Dயில் பார்க்குறதெல்லாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை ப்ரோ. 2Dயில் பார்க்கலாம். சவுண்டு இன்னும் கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். சவுண்டு 3Dலாம் தேவையில்லாதது ப்ரோ. ப்ரோ அது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலே கொண்டு போகல, மாற்றி மாற்றி கொண்டு போகிறாங்க. அது என்னென்னு எதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது, எதில் முடியுது, எதுக்கு அந்த இதுனே தெரில. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் கம்மி பண்ணி அந்த 3Dலாம் இல்லாமல் 2Dயாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்துடும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது நல்லா இருந்துச்சு. 3D இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக எடுத்தால் நான் பார்க்கலாம். மற்றபடி ஆமாம் ப்ரோ. சிங்கம் 4 கூட எடுக்க சொல்லுங்கள் ப்ரோ, நல்லாயிருக்கும். டைரக்ஷனு இவ்வளோ படம் எடுத்துகிட்டு இந்த படத்தை சிறுத்த அளவு இருக்கும்னு எதிர்பார்த்தோம். இவ்வளோ மொக்கையாக இருக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதான் சொல்கிறேன் ப்ரோ, தூங்கிட்டேன் ப்ரோ. நான் பார்க்கல சரியா. கொஞ்சம் அந்த சவுண்டு கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் 3Dலாம் பார்க்க முடியாது ப்ரோ. பிரைட்னஸ்லாம் கம்மியாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகல. 2Dயில் பார்க்கலாம். சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா பார்க்கலாம். தேங்க்யூ. மூவி ஓவராலாக சொல்லப்போனால் அவங்களுடைய எஃபர்ட்டை பாராட்டலாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து. பட் வாட் டு சே லைக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நாட் மெட் த எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்லணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து. இல்லை லைக் அந்த சில சாங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த ஆதி நெருப்பு அந்த சாங் வரும்போதெல்லாம் அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. அந்த அதில் கொண்டு வந்திருக்க வரிகள், அந்த அதுக்கு எழுதின லிரிக்ஸு, அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஜி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பழைய காலத்து அந்த விஷயங்களை வந்து அவங்க ஒரு எப்படி சொல்கிறது, பொன்னியின் செல்வன் மாதிரி பணத்தை மாதிரி வந்து இதை வந்து எடுத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து. அந்த மாதிரி அந்த 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 ஆதிவாசி மக்களுடைய கருத்து என்ன கதை எப்படி இருக்குன்றதை பார்க்க வந்தபோது ஸோ அங்கே வந்து அதுக்கு கொடுத்துருக்க எஃபெக்ட்ஸு அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பண்ண விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நமக்கு கொஞ்சம் இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை பார்த்தீங்கன்னாக்கா வந்து. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆடியன்ஸை வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் ஆடியன்ஸால் உட்கார முடியும் பார்த்தீங்கன்னாக்கா. பட் கொஞ்சம் நிறைய எப்படி சொல்கிறது, அதை வந்து சில இடத்த இம்ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண மாதிரி தெரியுது அந்த டைரக்டர்ஸோடைய. ஆமாம் 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 பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அதுதான் சொல்கிறேன், அங்கே தான் அந்த டேரக்டருக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி தேவைப்படுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து. பார்த்தீங்கன்னாக்கா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அதாவது ஜி ஏதோ ஒன்று அவர்கிட்ட மிஸ்ஸிங் இருக்குது ஜி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா. நம்ம வந்து ஹீ நீட் டு அனலைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அப்படின்னு வந்து பார்க்கணும் ஆக்சுவலாக வந்து. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹீரோஸ்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த மாதிரி படம் நடிக்கிறாங்களேன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா வந்து. இவ்வளோ பெரிய பட்ஜெட் இதில் போட்டிருக்காங்க, இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட உழைப்பு எல்லாமே ஒரு கலெக்ஷனில் வரலன்னும் போது அவங்க நஷ்டம் தானே. கண்டிப்பாக டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து. அது யாரோட தப்பு நினைக்கிறீங்க? ப்ரொடியூசரா இல்லை கதை கேட்ட சூர்யாவா இல்லை டேரக்டரா? அதாவது ஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து டேரக்டர் தான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து. தென் தே கோ வித் ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போகிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் சரி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா. தென் அதை ஹீரோஸ்க்கும் கதை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இவங்க வந்து மார்க்கெட்டில் இருக்கிற டேரக்டர் தானே பார்த்தீங்கன்னாக்கா வந்து அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்னும் வெல் பிளான் பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து. இன்னும் கொஞ்சம் தெர் இஸ் சம் மிஸ்ஸஸ் ஆர் தேர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா வந்து. இதை வந்து நீங்கள் இது யாரோட தவறு, டேரக்டரோடதா இல்லை ப்ரொடியூசர் இன்னும் சரியாக கேட்கலீங்களா இல்லை ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை கேட்டு பண்ணியிருக்காங்களா? ஸோ எல்லாமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து எல்லாம் நம்பி பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் தான் வந்து சரியில்லை. அண்ட் அது அவங்க எடுத்திருக்கிற விதம் அண்ட் அதை ப்ரெசன்ட் பண்ண விதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
நம்ம வந்து நிறைய கருத்து மக்களுடைய அவர் ஒரு என்ன சொல்கிறது ஒரு விருப்ப வெறுப்பாக அவங்க சம்பாரிச்சிருக்காங்க நம்ம சொல்ல முடியும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா. மெயினாக மியூசிக் அண்ட் சவுண்ட் இது அதுதான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதை இன்னும் அவங்க அந்த சிஜிஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அது 3D மூவியாக கொடுத்துருக்கிறதால பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதில் வந்து இன்னும் அந்த நிறைய அந்த சீன்ஸை கிளாரிட்டியே தெரிலச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் RRR பார்த்துருக்கோம் நம்ம வந்து அதிலெல்லாம் இருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த மூவியில் மிஸ் ஆகுதுச்சு ஆக்சுவலாக வந்து தட்ஸ் வை பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது லைக் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா வந்து. யோகி பாபு அந்த போர்ஷன் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரி காமெடி அந்த அளவுக்கு இல்லை. ஆமாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதாவது ஒரு காமெடி பண்ணுறோன்ற பேரில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து என்னென்னா அந்த காமெடி வந்து இன்னும் எப்படி சொல்கிறது நல்லா வெளிப்பாடலாம் இந்த படத்தில் நம்ம அதுதான் சொல்லணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கிளைமேக்ஸ் அந்த கார்த்தியோட சீன் எப்படி இருக்கு அது வாட்ச் பண்ணுறது. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது நல்லா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட என்ட்ரி அந்த ஃபைனலாக அவங்களுடைய என்ன முதல் பையன் இறந்து போனதுக்கப்புறமா இவர் அந்த என்ன சொல்லுவாங்க இன்னொருத்தருடைய ஒய்ஃபோட பையனாக வர என்ட்ரி கொடுக்கறது எல்லாமே அவங்க நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த என்ன சொல்கிறது அந்த ஆக்ஷன்ஸ்லாம் போர்ஷன்ஸ்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. கார்த்திக் நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா.